அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி டிவி. ஒரு சிறுமி காதல் வயப்படுகிறார். அதனால் அந்த காதலனை தேடி அந்த சிறுமி சென்று விடுகிறார். இதனால் போக்சோ வழக்கு போடப்படுகிறது. இந்த போக்சோ வழக்கு ரத்து பண்ண முடியாதுன்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நபருக்கு 10 இயர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மக்களே, ஏன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். உதகமண்டலம் நீல்கிரிஸ் இந்த இடத்துல பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. ரொம்ப வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க 2 குடும்பங்கள். இந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் பெண், ஒரு குடும்பத்தில் ஆண் இருக்கிறார். அந்த பெண் 17 வயது ஆன பெண். அவங்க ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த பெண்ணிற்கும் பக்கத்து வீட்டு பையனுக்கும் லவ் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருகிறது பெண் வீட்டார்களுக்கு. உடனே சண்டை வருது, பிரச்சனை வருது. பிரச்சனை வந்ததன் காரணமாக, அந்த சண்டையின் காரணமாக அந்த பசங்களும் அந்த பையனும் அந்த பையன் வீட்டார்களும் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுறாங்க. வீடு மாற்றிட்டு போயிடுறாங்க. வீடு மாற்றிட்டு போனதுக்கு பிறகு இந்த கனெக்ஷன் கட் ஆகும்னு எதிர்பார்த்துருக்காங்க. கனெக்ஷன் கட் ஆகல, தொடர்ந்து கனெக்ஷன் அதிகமாகிட்டு தான் இருந்திருக்கு. இதனால் பெண் வீட்டார் வேற ஒரு திருமணத்துக்கு நிச்சயிக்க ட்ரை பண்ணுறாங்க. இதை தெரிந்து கொண்டு இந்த பெண் காணாமல் போகிறார். உடனடியாக அந்த பெண் வீட்டார் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் பொண்ணை காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ காணோம்னா என்ன, எப்படி காணாமல் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கேட்கும் பொழுது இந்த நடந்த சம்பவத்தை பூரா விவரிக்கிறாங்க பெண் வீட்டார்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில். அதற்கு பிறகு இவர் சர்ச் பண்ணுறாங்க, தேடுகிறார்கள். தேடி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அந்த ஊருக்கே வந்திருக்காரு அந்த நபர், விஜயகுமார் அப்படிங்கிற நபர். அந்த பையன் பேர், அந்த பையன் மேஜரான பையன். பொண்ணுக்கு 17 வயது ஆகிறது. ஸோ வந்தவொடனே அந்த பையனை செக்யூர் பண்ணுறாங்க. பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போக மாட்டேங்கிற அந்த பெண். 2 பேரும் திருமணம் செய்துவிட்டா சொல்கிறார்கள். இப்போ விசாரிக்கிறாங்க போலீஸ். விசாரிக்கும் பொழுது இங்கிருந்து மைசூர் போனதாகவும், மைசூரில் ஒரு சொந்தக்காரன் வீட்டை ஸ்டே பண்ணதாகவும், அங்கே திருமணம் செஞ்சுட்டாங்க அப்படின்னும், மேரேஜ் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணிடம் அந்த பையன் சொல்கிறாப்புல. அந்த பையன் சொன்ன பையன் மேலே கடத்தல் வழக்கு மற்றும் போக்சோ வழக்கு போடப்பட்டு ரிமாண்ட் பண்ணப்படுகிறார். பிறகு சார்ஜ்ஷீட் போடப்படுகிறது. இது நடக்குது மக்களே. 2020 நடக்குது இந்த சம்பவம். 2021 சார்ஜ்ஷீட் போடுறாங்க. சார்ஜ்ஷீட் போட்டு மகளிர் நீதிமன்றம் நீல்கிரிஸில் இந்த வழக்கு நடக்கிறது. வழக்கு நடக்கும் பொழுது இந்த பெண்ணை கூப்பிட்டு ரகசிய வாக்குமூலம் கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த பெண் சொல்கிறார், இவர் என்னை கூட்டிகிட்டு போகல, என் வீட்டில் நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சு வேறு பையன் பார்க்க ட்ரை பண்ணாங்க, அதனால் நானே தான் அந்த பையனை தேடி நான் போனேன் அப்படின்ற மாதிரி இந்த தகவலை அந்த பெண் சொல்கிறார். இந்த 164 ஸ்டேட்மெண்ட்டை வைத்துக்கொண்டு இந்த போக்சோ ரத்து பண்ணப்படுகின்றது. ஆனால் பையன் அந்த 17 வயசு பொண்ணை கூட்டிகிட்டு போன காரணத்தினால பையனுக்கு கடத்தி கொண்டு போனது அப்படிங்கிற வழக்கு போடப்பட்டு 1 வருஷம் தண்டனை கொடுக்கப்படுகிறது லோயர் கோர்ட்டில். மக்களை இதை எதிர்த்து அப்பீலுக்கு போகிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். வேல்முருகன் ஜெய் அவங்க பெஞ்சில் இந்த கேஸ் வருகிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா 2 வழக்கு. ஒன்று, இந்த இடத்துல இந்த 1 வருஷம் தண்டனை கொடுத்ததுக்கு எதிர்த்து அப்பீலுக்கு போகிறார் விஜயகுமார் தரப்புலேருந்து. இன்னொரு தரப்பு, காவல்துறை தரப்பு இந்த போக்சோ வழக்கு ரத்து பண்ணதுக்காக அப்பீலுக்கு போகிறாங்க. திரும்ப போக்சோ போகிறதுக்காக போகிறாங்க. 2ம் ஒரே ஜட்ஜ் தான் பார்க்குறாரு. பார்த்து இதுக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த 17 வயசு பெண் அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணை அந்த பையனை நோக்கி வந்திருந்தாலும் அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது, திருப்பி கொண்டு பொண்ணு வீட்டிலே விட்டுருக்கணும். அது இல்லாமல் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வேறு ஊருக்கு கொண்டு போனது அப்படிங்கிறது தவறாக பார்க்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தண்டனையை உறுதிப்படுத்துகிறாங்க. ஒரு சில உறுதிப்படுத்துகிறாங்க. அடுத்தது போக்சோக்கு வரலாம். போக்சோவை பொறுத்தளவுக்கு இந்த பெண்ணும் இந்த பையனும் திருமணம் பண்ணுறாங்க. 2020 பண்ணுறாங்க. இப்போ 2025 இந்த பொண்ணும் மேஜர், பையனும் மேஜர் ஆகிட்டாங்க. ஸோ அந்த 2020 சமயங்களில் அந்த பொண்ணுக்கு வயது 17. ஸோ இது 1 வருஷம் வித்தியாசம் மட்டும் வைக்கிறது மேஜர் ஆவதற்கு. அதற்குள் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினாலையும், அவங்க தனியாக ஊருக்கு போயிருக்காங்க, தனியாக ஊரில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும், ஸோ அவங்க உறவு வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினாலையும் இந்த வழக்கு போக்சோ வழக்கை ரத்து பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ஸில் இந்த போக்சோ வழக்கை உறுதிப்படுத்தியிருக்காரு நீதிபதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் 10 இயர்ஸ் தண்டனை கொடுத்துருக்காரு மக்கள் இந்த பையனுக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த் வெங்கடேஷ் ஜே அவருடைய பெஞ்சில் ஒரு குவாஷ் வழக்கு வருகிறது மக்களே. என்ன குவாஷ்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட பையன் மேலே போக்சோ போடப்பட்டிருக்கு. அது குவாஷ் கேட்குறாங்க.
குவாஷ் கேட்குறது பையன் கேட்குறாப்புல. கூட யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போக்சோ வழக்கு பதிவு பண்ணப்பட்டதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த சம்மந்தப்பட்ட பெண் வீட்டார்கள் வந்திருக்கிறாங்க, அந்த பொண்ணு வந்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 17 வயசு இருந்த சமயத்தில் லவ் பண்ணிட்டாங்க. ஸோ திருமணம் பண்ணிட்டாங்க. இப்போ மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போக்சோ போடப்பட்டுருச்சு. இப்போ இந்த வழக்கு குவாஷ் பண்ணுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன நீதி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 16, 17, 18 முடிவுக்கு முன்னாடி இந்த வயது உள்ள பருவத்தில் இருக்கவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுறாங்க அப்படின்னால் அதனை சீரியஸ் போக்சோவாக பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறார். இதை ஏன் தராரு அப்படின்னால், இந்த சமயங்களில் இந்த லவ் அப்படிங்கிற தோன்றது சகஜமான விஷயம்தான். அது தோன்றும் பொழுது அந்த பெண்களுக்கு அவங்கள விட அதிகமாக வயசில் பையன் லவ் பண்ணுவாங்கன்றதும் சகஜமான விஷயம்தான். அப்படி வரும்பொழுது 17 வயசு பொண்ணு ஒரு 19 வயசு பையன் லவ் பண்ணுற சகஜமான விஷயம்தான். இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் அப்படி போக்சோ போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இல்லாமல் போகும். அந்த லவ்ன்ற ஃபீலிங்கே தப்புன்ற மாதிரி இங்கே உணர ஆரம்பிச்சிடுவாங்க. பெண்கள் இதனால் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுனாலையும் ஜென்ரலாகவே என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன உயர்நீதிமன்றம் சொல்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 17 வயசு 16 வயசில் திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னால் அதை நீங்கள் மேஜராக போக்சோவாக பார்க்காதீங்க. அதை நீங்கள் ஒரு குடும்பமாக பாருங்கள். ஏன்னா ஒரு பொண்ணு வாழ்க்கை சம்மந்தப்பட்டிருக்கு, ஒரு திருமணம் நடந்திருக்கிறது, ஸோ ஒரு உறவு ஏற்பட்டிருக்கிறது. இது அந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருக்கும் அப்படிங்கிற அப்சர்வேஷனை ஆனந்த் வெங்கடேஷ் ஜே மட்டும் இல்லாமல் நிறைய நீதிபதிகள் கொடுக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தை கொடுக்குறாங்க மக்களை. சுப்ரீம் கோர்ட்டின் இந்த மாதிரி வழக்கு வரும்போது இந்த வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த வாழ்க்கையாக பாருங்கள், பெண் வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடாது சொல்கிறவங்க பார்க்குறாங்க. இப்படி ஒரு நீதிபதி ஒரு விதமான தீர்ப்பு கொடுக்கிறார், இவர் வேறு தான் கொடுக்கிறார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னுடைய 1 வருஷம் தண்டனை அப்படிங்கிற ரத்து பண்ணுறதுக்காக அப்பீலுக்கு வந்திருக்காங்க. இதில் ப்ராசிக்யூஷன் தரப்பு போக்சோ கன்ஃபார்ம் பண்ணி அப்பீலுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல 10 தண்டனை கிடச்சிச்சு அவருக்கு. இப்போ 10 தண்டனை அனுபவிச்சுட்டு அவர் வர்றாரு அப்படின்னால் இப்போ திருமணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது மக்களே. இது இன்னொரு விஷயம் பார்க்கணும். லோயர் கோர்ட்லேயே ட்ரையல் வந்த சமயத்தில் அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுடைய கம்ப்ளைண்ட் கொடுத்த அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே ஹாஸ்டல் ஆகிட்டாங்க. ஸோ பிறர் சாட்சியாக அவங்க மாறியிருந்தாலும் இந்த வழக்கில் மாறியிருந்த காரணத்தினால் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு லோயர் கோர்ட்டில் அவங்க அதை கன்விக்ஷன் கொடுக்காம அக்விட்டல் பண்ணுறாங்க. பட் 17 வயசு பொண்ணுக்கு திருமணம் செய்திருக்கிறார், 17 வயசு பொண்ணோட உறவு வச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ஸ்னால இது போக்சோக்குள்ளே தான் வரும். இதனை போக்சோ நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா இந்த போக்சோவுடைய ஒரிஜினாலிட்டிக்கு விட்டு போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த போக்சோவை உறுதிப்படுத்தியிருக்கிறது மக்களே. இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஆலோசி சொல்ல மாதிரி தான் உங்களுக்கு 16, 17, 18 வயசு, இந்த வயசில் லவ் வர சகஜமான விஷயம். இந்த இடத்துல அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சால் வேறு திருமணம் பண்ண முற்பட சகஜமான விஷயம்தான். இப்போ இந்த வழக்கிலும் அப்படி நடந்திருக்கிறது. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட பெண் வீட்டார்களே ஹாஸ்டல் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பிறகும் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதும் இப்போ இந்த பெண்ணுடைய வாழ்க்கையும் அந்த பெண் வீட்டா வாழ்க்கையும் என்ன ஆக போகிறது அப்படிங்கிற பெருத்த கொஷின் மார்க் இருக்கிறது. இப்போ இவங்க வசதி இருந்தால் சுப்ரீம் கோர்ட் போவாங்க, மறுபடியும் இந்த கிரவுண்ட்ஸ் அவங்க வாதாடுவாங்க. இப்போ பெண் திரும்பி வந்து சொல்கிறாங்க, பெண் சொல்கிறார் அவர் என்னை கூட்டிகிட்டு போகல, நான் தான் என் வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நான் கிளம்பி போனேன், வேறு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கறதான கிளம்பி போகிறேன், அப்போது அவர் கூட்டிகிட்டு போகல, அவர் நான் வற்புறுத்துகிறேன், அவர் கூப்பிட்டு போகிறாரு, நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம், மைசூருக்கு போகிறோம், அங்கே போய் நாங்கள் உறவினர் வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல 17 வயசுன்ற ஒரே காரணத்தினால முடிவெடுக்கிற அந்த ஒரு தன்மை இருக்காது அப்படிங்கிற, பிகாஸ் ஷீ இஸ் மைனர் அப்படிங்கிறதுனால இதில் அவரை சிறுமியாக பார்க்கிறார்கள், சட்டம் பார்க்கிறது. சரி, இப்போ திருமணம் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே திருமணத்தை ரத்து பண்ணலாம் முடியாது. இப்போது இந்த இடத்துல இவரை தண்டனையை உறுதிப்படுத்துவது அப்படிங்கிறது யாருக்கு ரெமடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்கிறது மக்களே. ஸோ இதே வேறு விதமான பாலியல் வன்புணர்வு வன்கொடுமை அப்படின்னால் இட்ஸ் வெல் அண்ட் ஃபைன். பட் திருமணம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சமுதாயத்தில் ஒரு நார்மல் மனுஷனாக பார்க்கும் பொழுது இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க அப்பீலுக்கு போக வசதி இல்லாதவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. அப்போது 10 வருஷம் இந்த நபர் ஜெயிலில் இருந்து இந்த பொண்ணு 10 வருஷம் வெளியே இருந்தால் இதில் யாருக்கு ரெமடி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்வி, கொஷின் மார்க் இருக்கிறது மக்களே. இது ஒரு வழக்கை நாம் பார்க்கிறோம், பல வழக்கு இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு மக்களே. அதாவது இந்த ஒரு விஷயம் என்னென்னா
சட்டத்திற்காக மக்களா இல்லை மக்களுக்கு சட்டமா அப்படிங்கிற ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இந்த இடத்துல. இப்போ இந்த போக்சோவில் இந்த வயது வரம்பை குறைக்க வேண்டும், இந்த வயது வரம்பு வந்து இந்த 15 வயசாக கொண்டு வந்துட்டோம்னால் உண்மையாலுமே குழந்தைகள் தப்பாக நடந்துக்கிறவங்க கிட்ட நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கறதும் அவங்க மேலே வழக்கு போகிறதும் நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த காதல் விஷயங்களும் இந்த வழக்குள்ளே வந்துடுது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு மக்களே. இப்போ இந்த வயது வரம்பை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை பல ஆண்டாக போயிட்டுருக்கு. இந்த வயது வரம்பை குறைப்பதற்கு யார் முற்படணும் அப்படின்னு பார்த்தால், ஒரு பக்கம் லா மேக்கர் சுப்ரீம் கோர்ட் முற்படணுமா, இன்னொரு பக்கம் அரசவை முற்படணுமா அப்படிங்கிற ஒரு அதில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் சுவமோட்டோவாக இந்த கேஸ் எடுத்து வயது வரம்பை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல இது வரைக்கும். அதே லோக்சபாவில் நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் எம்பிஸ் அவங்களுடைய பெஞ்சஸில் அந்த பார்லிமெண்ட்டில் ஒரு பில் ஒன்று போட்டு இந்த போக்சோ வந்து இந்த அளவுக்கு இந்த வயது வரம்பு இருப்பதனால் இது பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஏன்னா பல குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றது. ஏன்னா ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே, ஒரு சட்டம் போட்டு அதை மக்களை போய் அதை திணிச்சு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு போடுறது ஒரு நடைமுறையாக இருக்க முடியாது. அதே மக்கள் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துறதுக்காக சட்டம் போட்டால் அது நல்ல விஷயமா இருக்கும் மக்களே. ஒரு சட்டம் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களையும் கஷ்டப்படுத்துது, இதில் வந்து பல குடும்பம் பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த சட்டத்தை மாற்றி அமைப்பது எந்த ஒரு தவறும் இல்லைன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சட்டம் மாற்றி அமைக்கப்படுமா, போக்சோவில் அமெண்ட்மெண்ட் வருமா பார்க்கலாம். நினைக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.